ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஐசிசி வேர்ல்டு கப் உமன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது 1973 உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் மென்ஸ்க்கு 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் வின்னராக இருந்திருக்காங்க. ஸோ அதிகமான அந்த வின்னர் டைட்டில்ஸ் யார் வின் பண்ணா அப்படின்னா 7 டைம் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து 4 டைம்ஸ், நியூசிலாந்து 1 டைம் வின் பண்ணியிருக்கு, அதாவது லாஸ்ட் டைம். இப்போ இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2025 13th எடிஷன். இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 2 வரைக்கும் நடந்திருக்கு 2025. இதை யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஏன் ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாகிஸ்தானும் ப்ளே பண்ணாங்க. ஸோ பாகிஸ்தான் நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தானில் போய் விளையாடாதோ அது மாதிரி அவங்க ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு காமனான பிளேஸ் ஏற்படுத்தி தரதுக்காக தான் இந்த ஸ்ரீலங்கா இங்கே ஹோஸ்டில் மெர்ஜ் ஆயிருக்காங்க. அடுத்து இதோட லாஸ்ட் வேணும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மும்பையில் தான் இது நடந்திருக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, வின்னர் இந்தியா, ரன்னர் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 டீம்ஸ். ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா பிரிங் இட் ஹோம் அப்படிங்கிறது தான் இந்த ஐசிசி வேர்ல்டு கப் 2025 தீம். இங்கே யார் இதற்கான ஒரு பாட்டை யார் பாடினா அப்படின்னா ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. நகுல் அபயங்கர் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. 2 பர்சன்ஸ் ரைட்டராக இருந்திருக்காங்க. ரக்னி பேலம் அண்ட் நசீஃப் முகமது அப்படிங்கிற 2 பேரும் ரைட்டர். இந்த போயம் எழுதி கொடுத்து சிங் பண்ண வச்சுருக்காங்க. அடுத்தது இதோட பிராண்ட் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக கூகுள், அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்தது இன்டர்நேஷ்னல் ஜியோமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ப்ராட்காஸ்ட் பண்ணதை பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஸ்டார் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அதோட ப்ரைஸோட ரேஞ்ச் 116 கோடி. சாம்பியனுக்கு 37.3 கோடி கொடுத்துருக்காங்க. ரன்னருக்கு 20 கோடி கிட்ட, நியர்பை அரவுண்ட் 20 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஐசிசி வேர்ல்டு கப் ஈக்குவல் ப்ரைஸ், அதாவது மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 127 ரன்ஸ், அதிக ரன்ஸ் எடுத்தது யார் அப்படின்னா ஜெமினா ரோட்ரிகஸ் அப்படிங்கிறவங்க தான் அதிக ரன் எடுத்திருக்காங்க. பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஷஃபாலி வர்மா அப்படிங்கிறவங்க 87 பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 விக்கெட்க்கு